Hello, Sedu. Hey, Vanita. How are you? Doing good, doing good. So, hope the class last week went on well as well, right? Right? Yeah. So yeah. we're waiting for kids. Yeah. Okay, Let's join. okay. I'll be on standby, okay? If you need Okay. any assistance, let me know. Yeah. So How are you? good. How are you? Yeah, good. Hi, Kanishk. Hi, teacher. How are you? Good. Hi, Pranav. Hi, teacher. Okay, Yes. last week, okay. Last week, we have discussed about lesson 16 as per ATA syllabus. You have completed your homework, right? Yes. 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 Okay. Do you have any doubts on that lesson 16? No. No. Okay, shall we ask about some questions in lesson 16? Actually, I have told everyone to prepare about proverbs, right? Palamuli. Yes. Yes. Okay, Anishka, can you describe about Palamuli? Panam Pattum Sayum is the one that I researched about. Okay, Panam Pattum Sayam. Next turn, Pranav, what's your proverb? My proverb is Sirutuli Peruvellam. Siruduli Perivellam. Next, Kanishka. My proverb is Agattil Aragu Mugattil Theriyum. Okay, Agathin Alagu Mugatil Theriyum. Okay, lesson 16. So, do you have any doubts now? No. No. Okay, this week we are going to learn about lesson 17. Okay, lesson 17. Do we have a hard copy? Yes. Hard and Yes. Okay, lesson 17. The topic is Kurinji Mullai Tinaigal. Able to see that screen? Yes. Okay. So, பாடம் 17. பாடம் 17 என்ன பார்க்க போறோம்னா திணைகள். So, we are going to learn about திணைகள். திணைகள் பத்தி பார்க்க போறோம். So, திணைகள்னா என்னது? பிரணவ் சொல்ல முடியுமா? ஏன்னா திணைகள் பத்தி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம் நம்ம. திணைகள் எத்தனை வகைப்படும் பிரணவ்? திணைகள் 5 வகைப்படும். அது என்னென்ன திணைகள்? அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வெரி குட். சோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ திணைகள் 5 வகைப்படும். சோ வந்து குறிஞ்சி திணைகள்ல இந்த திணைகள் வந்து எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட லைஃப வந்து மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ குறிஞ்சின்றது என்னதுன்னா மலைவாழ் மக்கள் அந்த இடத்துல வந்து வாழ்ந்தாங்க. அவங்க லைஃப வந்து எப்படி லீட் பண்ணாங்க, அங்க இருக்க மக்கள் வந்து எந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை நெறிகள் எப்படி இருந்தது, அவங்களோட வழிமுறைகள் எப்படி இருந்தது, அவங்க என்ன தொழில் நடத்துனாங்க, எப்படி அவங்க வந்து லைஃப வந்து எப்படி சர்வை பண்ணாங்க அப்படின்றதான் என்னதுன்னா குறிஞ்சி திணை. சோ லெசன் வந்து இன்னைக்கு லெசன் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிராமர் இலக்கணம் என்ன பார்க்க போறோம்னா ஆயிற்று துணைவினை பத்தி பார்க்க போறோம்னா ஆயிற்று துணைவினை வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஆயிற்று துணைவினை அப்படின்றது. சோ இந்த ஆயிற்று துணைவினையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா இறந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஆயிற்று துணைவினை. எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா நான் அந்த புத்தகத்தை படித்தாயிற்று ஆயிற்றின் வருதா, நான் அந்த புத்தகத்தை படித்தாயிற்றுனா என்ன மீனிங்? அனிஷ்கா என்ன மீனிங்? நான் வந்து அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சிட்டாச்சு. அந்த டாஸ்க் என்னாச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த கம்ப்ளீட் டாஸ்கை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் நான் அந்த புத்தகத்தை படித்தாயிற்று அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து இறந்த கால பாஸ்ட் டென்ஸ்ல தான் இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். சோ இத பத்தியும் பிரீஃபா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெசன் பாடம் 17ல குறிஞ்சி திணை. ஃபர்ஸ்ட் யார் வாசிக்கிறா குறிஞ்சி திணை பத்தி? நான் வாசிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி என்று அழைக்கப்பட்டன. இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் குருப்பன், வெப்பன்,
ம், சிறப்பன், நாட்டன், ம், கொடிச்சி, ம். குறவர் என அழைக்கப்பட்டனர். அழைக்கப்பட்டனர். அதான் மலையும் மலை சார்ந்த இடங்களும்.